புக்ஸ் படிக்கிற பழக்கம் உண்டா? நான் தூங்கிடுவேன். அது கதை கேட்டு தூங்குற மாதிரி இல்ல, நார்மலா. அதை சொல்லல. இந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் லைக் ஒரு ஃபீல் குட் படம் பண்ணிட்டோம் அப்படின்னு தோணுதா, இல்ல ஒரு படத்துல ஹீரோவா வெளில தெரியணும்? ஹபிபிங்கிறது ஒரு கதை. அந்த ஹீரோ அந்த 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 லைம் லைட்டுக்குள்ளே நான் வர விரும்பல. நெக்ஸ்ட் பண்ற ப்ராஜெக்ட்டுமே முழுக்க முழுக்க ஃபோக்கஸ் பண்றது ஹீரோ சென்ட்ரிக்கா, ஹீரோ ஒரு ரேஞ்சில் தூக்கி பிடிக்கிற மாதிரியான கதைகள். ஸோ எந்த படத்துலேருந்து தலைவரோட ஃபேனா? எனக்கு ஜானி தான். நான் சொன்னேன்னே, ஜானி படம் தான் எனக்கு ஸ்ரீதேவியும் அவங்களுக்கும் அந்த கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, அதுவே நான் அவுட்டு. நார்மலாவே நாகூர் சைட்ல ஒரு வைப் இருக்கும். ஆமா, ஆக்சுவலா அந்த ஃபீல் இதுல அவுட் அண்ட் அவுட் அந்த மியூசிக்காவும் அட்மாஸ்பியராகவும் எல்லாமே கனெக்ட் ஆயிருச்சு. எனக்கு அதை பத்தி சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நாகூர் ஹனீஃபாவோட சாங்லாம் வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அந்த வைப்பை செட் பண்ணிடுது அந்த சாங்கு. ஸோ அதெல்லாம் மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. ரீஒர்க் நிறைய பண்ணி கொடுத்துருக்காரு. வானவில் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில ஹபிபி படத்தோடைய கதாநாயகன் ஹேஷா தான் இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் லைக் ஒரு ஃபீல் குட் படம் பண்ணிட்டோம் அப்படின்னு தோணுதா, இல்ல ஒரு படத்துல ஹீரோவா வெளில தெரியணும்னு தோணுதா? எனக்கு நான் அந்த மாதிரி தனியாக செப்பரேட் பண்ணி பார்க்கல. இது ஹபிபிங்கிறது ஒரு கதை. கதையில் நம்ம ஒரு கேரக்டராக ட்ராவல் பண்ணுறோம். அது மெயினான ஒரு கேரக்டராக ட்ராவல் பண்ணுறோங்கிறது. ஆனால் அந்த ஹீரோ அந்த 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 லைம் லைட்டுக்குள்ளே நான் வர விரும்பலை. நெக்ஸ்ட் பண்ணுற ப்ராஜெக்ட்டுமே முழுக்க முழுக்க ஃபோக்கஸ் பண்ணுறது ஹீரோ சென்ட்ரிக்கா, ஹீரோ ஒரு ரேஞ்சில் தூக்கி பிடிக்கிற மாதிரியான கதைகள். நான் வந்தாலுமே நான் அதை மேக்ஸிமம் அது யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். மெயினாக நல்ல கதைகள், ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயமாவது நம்ம அது மூலியமாக ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி நான் சொல்லலை. ஒரு சென்சிபிளான ஒரு விஷயத்தை கேரி பண்ணணும். அது நமக்குன்னு இல்லாமல் மற்றவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணுன்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. ஓகே, நைஸ். ஒரு சின்ன பிளைண்ட் ரேங்கிங் விளாடுவோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ தலைவர் படத்தை வச்சு சரி. பைரவி இவ்வளோ பழசு நீங்கள் கேட்குறீங்களே. இப்படி ரேங்க் பண்ணேன்னா ஒரு 10க்குள்ளே ரேங்க் 1 to 10. நான் ஒரு 8ல் வச்சுக்கிறேன். நான் பில்லா பில்லா 4. ஜானி 1. ஏன் ஜானிக்கு எனக்கு அந்த என்னன்னு தெரியல. பட் அவர் அந்த கடைசியில் எனக்கு அந்த ஃபுல் படமே ஒரு அது சொல்ல முடியாது, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு படம். அதனால நாங்கள் அங்கே மேலே தூக்கி போடுறேன். அடி. ஓகே. தீ 5. நெட்ரிகன் 6 கிட்ட வச்சுக்கிறேன். மேல கொஞ்சம் இடம் விட்டுருவோம். ஜாலியா இருக்கு. 6க்கு போறீங்க. எனக்கு நெட்ரிகன் ஜாலியா இல்ல. எனக்கு பின்னாடி என்ன வரும்னு பயமா இருக்கு. அதனால கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிறேன். சிவப்பு சூரியன் இன்னும் 4 சொல்லிட்டேனா? 3ல வச்சுக்கிறேன். 3. சிவப்பு சூரியன் 3 வச்சுக்கிறேன். நான் மகான் அல்ல 5 சொல்லிட்டேனா? 5 சொல்லிட்டீங்க, 6 சொல்லிட்டீங்க, 4 சொல்லிட்டீங்க, 8 சொல்லிட்டீங்க. 7ல இருக்கட்டும். ஸ்பேஸை ஃபில் பண்ணிடுவோம். தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே. ஏங்க என்ன படம் வேணா வரலாம். இன்னும் என்ன இருக்கு அப்படின்னா, இல்ல 2 இருக்கு, 9 இருக்கு, 10 இருக்கு. அன்புள்ள ரஜினிகாந்த் 2 வேண்டாம், ரிஸ்க் பண்ண மாட்டேன். நான் 10ல வச்சுக்கிறேன். அன்புள்ள ரஜினிகாந்துக்கு 10. அந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்களா? பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். 3 முகம் 2. 3 முகம் 2வா? ஐயோ பாஷா. இதை மாத்திக்கலாம். முடியாதுங்க, ஜவனில இருங்க. நான் வேற ஒரு இத்தனைக்கு வேற ஒண்ணு வச்சிருந்தேன். சரி இருங்க, பாஷா வேணாம். நான் இன்னொரு படம் சொல்றேன், முள்ளு மலரும். சரி, 9ல இருக்கட்டும் இப்போதைக்கு. சும்மா எந்த படம்? முள்ளு மலரும் தானே? சரி, முள்ளு மலரும் நயனா இல்லைங்க, வேற இடம் இல்ல. அந்த கிளைமேக்ஸ். ஐயோ சரி விடுங்க, முள்ளு மலருக்கு 9 கொடுத்துருக்கீங்க. ஓகே. ஸோ எந்த படத்துல இருந்து தலைவரோட ஃபேனா? நான் நார்மலா பார்த்துட்டு இருந்தேன். ஃபேன்ற பேஸ்ல நான் மூவ் பண்ணல. அப்பா பார்க்குற படம் தான். நீங்க இந்த முள்ளு மலருமா இருக்கட்டும், ஜானியா இருக்கட்டும், அப்புறம் இது நம்ம கமல் சார் கூட பண்ணியிருப்பார்ல இந்த படம் 16 வயதில் இருக்கட்டும். அவர் இந்த நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதுக்கு சொந்தக்காரர் அவர். ஸோ அவரை டிஃபைன் பண்ணவே முடியாது அவரை. கரெக்ட். இல்லை, நமக்கு இப்போ விவரம் தெரிஞ்சு
ஓகே எல்லாரும் தலைவர் ரசிக்கிறாங்க, நமக்கு விவரம் தெரிஞ்சு என்னடா இந்த மனுஷன் எப்படி இதை ஹோல்ட் பண்றாருன்னு ஒரு படத்துல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்ன படம்? எனக்கு ஜானி தான். நான் சொன்னேன்னே, ஜானி படம் தான் எனக்கு வந்து ஸ்ரீதேவியும் அவங்களுக்கும் அந்த கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, அதுவே நான் அவுட்டு. சின்ன பிள்ளையில பார்க்கும் போதே நான் லைக் பண்ணுவேன். பட் பெருசா வளர்ந்து நம்ம லைஃப்லயும் ஒரு 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 ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு நம்ம அதை ரீவாட்ச் பண்ணும்போது வந்து அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, விவரிக்க முடியாத ஒரு அவர் ஆக்டிங்கே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும் அதுல. கரெக்ட் கரெக்ட். ஆக்சுவலா ஒரு ஸ்வாக் தானே வச்சு. ஆமா, அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க தலைவர் ஐ மீன் சூப்பர் ஸ்டார்னா ஸ்டைல் மட்டும் தான் கிடையாது, நடிச்சிருக்காரு. எங்க ஆக்டிங் பிரிச்சு விட்டுருவாரு. ஐயோ இந்த பாட்டு இருக்குல்ல, கடவுள் படைச்சா உலகம் உண்டாச்சு சாங், அது அந்த கடைசி பிட்டு இருக்குல்ல, அந்த பிட்டுக்கு தலைவர் 8 ரியாக்ஷன் கொடுத்து வச்சிருப்பாரு. ஏய் தலைவர் நடிகையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நைஸ். சிங்கிளா இருக்க கமிட்டட் அது கடந்துருவாத வேணாம் சொல்லக்கூடாது. அப்படியா? ஓகே ஓகே ஓகே. எனி ஐடியல் டேட் நைட் ஏதாவது பிளான் இருக்கா? நீங்க அதுக்கு அடுத்து கோளாறான கொஸ்டின் போற இல்ல, இப்போதைக்கு ஆக்டிங் பண்ணுவோம், படத்தை மட்டுமே நேசிக்க வேண்டியதான். ஓகே. ஒரு 10 படம் பண்ணிட்டு அமெரிக்கால வீடு வாங்குற பிளான் இருக்கா? போவோம். எனக்கு ஜப்பான்ல தான் போய் செட்டில் ஆகணும்னு ஆசை. அப்படியா? ஏன் எதனால? அது ஊரே அப்படி இருக்கு. ஒரு தடவை போயிடணும்னு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான். ஓகே பரவாயில்ல. அங்க போயிட்டு கொஞ்சம் என்னதான் அங்க நிலநடுக்கங்கள் அப்படி இப்படின்னு வந்து பயமுறுத்தினாலும் அங்க போகணும். சைனாக்கு போயிடுங்களா? ஏன் ஜப்பான்? பக்கம் தானே, ரெண்டும் பக்கம் தானே. சாப்பாடுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஓ மலேசியா சிங்கப்பூர் பேரி அந்த மாதிரி. ஓகே. ஆனா ஜப்பான் வந்து இது வரைக்கும் யாரும் எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் யார்ட்டும் கேட்டது கிடையாது. பார்க்கவே ஒரு ஏஸ்தெட்டிக்கா இருக்கும், மக்களா இருக்கணும், ரொம்ப சைலண்டான ஆட்கள். கத்தி சண்டெல்லாம் போடுவாங்க தெரியுங்களா? சைலண்ட். தெரியும் தெரியும் தெரியும். நிஞ்சாஸ்லாம் வருவாங்க, அப்படி வருவாங்க. தெரியும் தெரியும். அதுவே ஸ்டீரியோ டைப் தான். ஆமா, அங்க வந்து என்ன வந்து நீ ஸ்டீரியோ டைப் பண்ற இருக்கு. அந்த கல்ச்சர்ல ஒரு விஷயமா இருக்கும். பட் வந்து ஆனா ட்ரெடிஷனல் பேஸ் பண்ணி தான் அவங்க லைக் இத்தனை வருஷம் ஆகியும் டு பி நம்மளோட ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அப்டேட்டடா இருக்காங்க. அவங்க 10 வருஷம் அப்டேட்டடா ஜாஸ்தி இருக்காங்க அவங்க. அப்படிங்கும் போதுமே அவங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் பேஸ் பண்ணி தான் ஏதாவது ஒரு இடத்துல நிக்கிறாங்கன்னா ஒரு மாதிரி உட்கார்ந்தே தான் இருப்பாங்க. ஆமா, அவங்க கீழே தான் உட்கார்ந்து பேசுவாங்க. அந்த அந்த வீடோட ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், அவங்க நடந்துக்கிறதா இருக்கட்டும், மக்களுமே வந்து ரொம்ப அவங்களோட ஸ்பேஸை ரொம்ப மதிக்கிறவங்க. மற்றவங்க ஸ்பேஸும் சரி, அவங்க ஸ்பேஸும் சரி, ஊரை வந்து ஒரு இதுவாக வச்சுக்குவாங்க. நம்ம ஊர் தான் பெஸ்ட்டு, இருந்தாலும் நம்ம வந்து சும்மா சொல்கிறேன். ஓகே ஓகே. புக்ஸ் படிக்கிற பழக்கம் உண்டா? நான் தூங்கிடுவேன். அது கதை கேட்டு தூங்குற மாதிரி இல்லை, நார்மலாக. அதை சொல்லலை, அப்படி சொல்லல, கதை கேட்டு அதை சொல்லலை. புக்கு படிக்கிறது கதை கேட்டு தூங்கு மாதிரின்னா அதை சொல்லல. எதை சொல்றீங்க? அப்படி சொல்லல, அப்படி சொல்லல. ஸ்கிரிப்ட் படிக்கிறது நான் நிறைய சொல்றது அதெல்லாம் படிப்பேன். ஸ்பெசிஃபிக்கா புக் எடுத்து படிக்கிற அளவுக்கு இன்னும் அந்த அளவுக்கு உள்ளே போல. ஓகே ஓகே. உங்க டைரக்டர்ட்ட இருந்து லேர்ன் பண்ண ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? அது என்ன விஷயம்னா ஒன்னே ஒண்ணுதான், நமக்கு ஒண்ணுதான் லேர்ன் பண்ணிருக்காங்க சார். இல்ல இல்ல, அது முக்கியமான விஷயம். அதுதான் முக்கியமான விஷயம், அதுதான் சொல்றேன். நம்ம பண்ற கிராஃப்ட்டுக்கோ இல்ல நம்ம பண்ற வேலைக்கோ 100% நம்மளால முடியாத அளவுக்கு எக்ஸ்ட்ராவா நம்ம எஃபோர்ட் போட்டு அதுக்கு கொடுத்தோம்னா அதுக்கு கண்டிப்பா நல்ல அவுட்புட் வருங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நைஸ் நைஸ். அது எப்போதுமே எல்லா படத்துலயுமே அது இருக்கணும்னு நாங்களுமே கேட்டுக்கிறோம். சும்மா சொல்றேன் நான். அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, லைக் இந்த படத்துல இருக்கக்கூடிய மியூசிக்காவுமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த படம் உதாரணத்துக்கு நாகூர் சைட் போனீங்கன்னா ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும். அது டெய்லியுமே இருக்கும், எப்போதுமே இருக்கும். அங்க ஓதும் போதெல்லாம் இல்லை, நார்மலாவே நாகூர் சைட்ல வந்து ஒரு வைப் இருக்கும். ஆமா, ஆக்சுவலா அந்த ஃபீல் வந்து இதுல அவுட் அண்ட் அவுட் அந்த மியூசிக்காவும் அட்மாஸ்பியராகவும் எல்லாமே கனெக்ட் ஆயிருந்துச்சு. எனக்கு அதை பத்தி சொல்லுங்க, லைக் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் நாங்கள் ரஷ் முடிச்சுட்டு அந்த டம்மி மியூசிக் போட்டுட்டு பார்க்கும்போது அது விஷுவலாக ஒரு ஃபீலிங்கில் இருந்துச்சு. பட் என்னன்னா, சாம் சிஎஸ்ஆர் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு அது அப்டேட் பண்ணி ஃபைனல் அவுட் பார்க்கும்போது அதோட கலரே வேற மாதிரி ஆயிடுச்சு. அது நல்ல ஒரு அந்த எமோஷனாக இருக்கட்டும், அந்த விஷுவல்ஸாக இருக்கட்டும், அந்த ஊரே வந்து நல்ல என்ஹான்ஸ் பண்ணி காட்டிடுச்சு. ஃபஸ்ட்டு அந்த சாங், இந்த நவுர் அனிஃபாயோட சாங்லாம் வரும்போது அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அந்த வைப்பை செட் பண்ணிடுது அந்த சாங்கு. ஸோ
அதெல்லாம் மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. ரீஒர்க் நிறைய பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகே ஓகே. ஆமா, நார்மலா இப்போ என்கிட்ட 4 சாங் இருக்கு படத்துல வச்சுக்கோங்கன்ற மாதிரி இல்லாம தனியா ஸ்பெசிஃபிக்கா அதுக்குன்னு இதையும் யாரும் சொல்றது இல்ல, 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 சொல்லல. 4 சாங் இருக்கு வந்து வச்சீங்க. ஓகே, அது நிறைய இடத்துல நடக்குது இல்ல அது. ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். சரி, எனக்கு நான் தெரிஞ்சவங்கள சொல்லல. எல்லாத்தையுமே டப்பு டப்புன்னு பேசிட்டீங்க தலைவா. நல்ல 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 படம் தான், நல்ல படம் தான். உள்ள வச்சுட்டு எங்கேயாவது பொங்கறதுக்கு கேஷவா சொல்லிட்டு போறது தப்பு கிடையாது. சரி, அந்த 4 சாங் மாதிரி இல்ல. அந்த 4 சாங் மாதிரி இல்லாம அந்த கதைக்கு ஏத்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து ஃபுல்லா எல்லா சாங்குமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவரோட பழைய மியூசிக் மாதிரி இருக்காது. ஆமா, அதுதான் மெயினான விஷயம். ஆக்சுவலா அவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. என்ன பார்த்தா இப்ப த்ரில்லர் படம்னா என்கிட்ட வந்துடுறாங்க, ஹாரர் படம்னா என்கிட்ட வராங்க, லவ் படம்னா என்கிட்ட வர மாட்டாங்க. நான் லவ் ட்ராக் கொடுத்துருக்கேன், கொடுத்து ப்ரூவும் பண்ணியிருக்கேன். ஸ்பெட்ராஜ் அதெல்லாமே அவர் பண்ணதுதான். கண்ணம்மா இருக்கட்டும், நீல நிலவே சாங்கா இருக்கட்டும், அப்புறம் யாஞ்சி யாஞ்சியா இருக்கட்டும், எல்லாமே ஹிட்டு தான். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி படத்துக்கு மட்டும் அங்க போயிடுறாங்க. மற்றபடி இந்த லவ் அதை எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் லைக் பண்ணிடுறாங்க, அவ்வளவுதான். ஆக்சுவலா இந்த படத்துல ரொம்ப அழகா அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு. ஏன்னா அந்த படத்துக்கு மியூசிக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த லவ்ல வந்து எங்கேயும் நீங்க ரொமான்ஸ் பண்ண போறது கிடையாது. ஆக்சுவலா அது ஒரு அழகான ரொமான்ஸ் தான். இப்ப இருக்க காலகட்டத்துல ரொமான்ஸ் கிடையாது, அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நான் ரொமான்ஸ் பண்ணிருக்கேன்டா, செவனே நீ ரொமான்ஸ் பண்ணல, ஓரம் பண்ணி வேடிக்கை இருக்கியப்பா அப்படின்றாங்க. கடைசி வரைக்கும் பேச மாட்டேன். ஐயோ, அது மேல லைஃப்ல இருந்திருக்கீங்களா பிரதர்? ஏதாவது ஸ்கூல் டேஸ்ல லவ் பண்ணும்போது பயமா தான் இருக்கும். நம்ம அது எப்படி சொல்றது, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா ஸ்கூல்லயுமே வந்து அப்படித்தானே இருக்கும். நான் படிச்ச ஸ்கூல்லயுமே பாய்ஸ் டாக், கேர்ள்ஸ் டாக் தான். பாய்ஸ் கேர்ள்ஸ் நோ டாக் தான். டாக் பண்ணோம்னா வெளியில முட்டி போட்டு நிக்கிறோம், அடி விழுகும். நான் எங்க பிடி சார் வந்து ரவுண்ட்ஸ்ல இருந்தாரு. நான் வந்து அந்த பொண்ணு நோட்டை எடுத்து சும்மா பேர் தான் பார்த்தேன். ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கா, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கான்னு சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஜன்னல்ல இருந்து பார்த்துட்டாப்புல. பார்த்துட்டு இன்னும் அடின்னு கிடையாது, மறக்கவே மாட்டேன் நான். அவர் பேஸ்கெட் பால் பிளேயர் வேற. அவரு கையில நல்லா பெருசா இருக்கும், முதுகுல வச்சார் ஒரு 4 வை. சார் சும்மா கிளாஸ் ஒர்க் செக் பண்ணிட்டு இருந்தேன் சார், அவங்க நோட்டு தெரியாம வந்துருச்சு சார். டேய் உன்னை பத்தி எனக்கு தெரியுண்டான்னு வெளுன்னு வெளுத்துட்டாரு. ஓகே, அந்த மாதிரி 1-2 இருக்கு, நிறைய இருக்கு. நைஸ் நைஸ் நைஸ். ஸோ ரொம்ப நன்றி. அகெயின் அடுத்தடுத்த படங்களுக்காக காத்திருக்கோம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னைக்கு நம்மளுடைய ஸ்பாட்லைட்ல ஹபிபி படத்துடைய கதாநாயகன் ஈஷா கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில உங்களையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சதீஷ். நன்றி, வணக்கம்.